இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் ஒரு கன்சியூமர் கோர்ட்ல ஃபைல் பண்ணக்கூடிய கேசஸ் ஓட ஜூரிஸ்டிக்ஷன் சம்பந்தமான ஒரு விஷயம். அதாவது கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸை கன்சியூமர் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியுமா? ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கப்பட்ட ஒரு பொருள் எதனா குறைபாடு எதனா இருந்ததுன்னா அந்த குறைபாடை கன்சியூமர் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்து அதை நம்ம ஒரு ரிட்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறிய ஒரு क्वेश्चनோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986ல வந்தது, 2019ல அமெண்ட்மெண்ட் வந்தது. 2019ல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி வந்தது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல. நிறைய வீடியோஸ் பார்த்தோம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2019 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்த முக்கியமான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னா, அந்த கன்சியூமர் எங்க இருக்காரோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கமிஷன்ல ஃபைல் பண்ண முடியும். கன்சியூமர் கமிஷன்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அந்த கன்சியூமர் இருக்கிற இடத்துல இருந்தே ஃபைல் பண்ண முடியும். டிஸ்பியூட் எங்க வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா அந்த கன்சியூமர் இருக்கிற இடத்துலயே ஃபைல் பண்ணிருக்க முடியும். ஸோ இது முக்கால்வாசி இந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வாங்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமா இருந்தது. ஏன்னா ஒரு பொருள் மத்திய பிரதேஷ்ல இருந்து சென்னைக்கு ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல எதனா ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா சென்னையில இருக்கிற கன்சியூமர் கோர்ட்ல இருந்தே அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், அது ரிட்ரெசல் தேட முடியும். சரி, இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லயும் சரி பழைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லயும் சரி கன்சியூமர்ன்ற வார்த்தைக்கு ஒரே டெஃபினேஷன் தான். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல செக்ஷன் 2 clause 7ல டிஃபைன் ஆயிருக்கு. முன்னாடி இருந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல 2D அதுல டிஃபைன் ஆயிருக்கு. கன்சியூமர்னா என்ன டெஃபினேஷன்னா ரெண்டு பிரிவா இருக்கு. A person who buys any good or product, அதாவது ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாரு ஃபார் கன்சிடரேஷன், அதாவது விலை கொடுத்து வாங்குறாரு, இல்ல விலையை தாமதமா கொடுக்கறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தோட அந்த விலையை அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லி வாங்குறாரு. ஸோ ஒரு விலை இருக்கு, விலை நிர்ணயம் பண்ண விலையில ஒரு பொருள் ஒன்று வாங்குறாரு அப்படின்னா. இல்லைன்னா ரெண்டாவது பிரிவு என்னன்னா who avails of a service, அதாவது ஒரு சேவையை ஏத்துக்கிறாரு, அது அதுக்கான தொகையை தாமதமா கொடுக்கறதுன்றது உண்டு, அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் இருக்கு, இல்லைன்னா அப்போவே கொடுக்கறதுன்றது இருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம், who buys a good for commercial purpose or for resale-னா அவருக்கு கன்சியூமர் கோர்ட்ல அவர் கன்சியூமர்ன்ற டெஃபினிஷன்லயே வரமாட்டாங்க. அதாவது ஒரு ரீசேலுக்காக திரும்பி விற்பனை பண்றதுக்காக ஒரு பொருளை வாங்குறாருன்னா அவர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வரமாட்டார். அதே மாதிரி ஒரு சேவையை கமர்ஷியல் பர்பஸ்க்காக வியாபாரத்துக்காக அவர் வாங்குறாருன்னா, இல்ல குட்டியே சரி ஃபார் கமர்ஷியல் பர்பசஸ் வாங்குறாருன்னா, வியாபாரம் செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோட வர்த்தக ரீதியான ஒரு நோக்கத்தோட ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் கன்சியூமர்ன்ற டெஃபினேஷனுக்குள்ள வரமாட்டார், அவர் ஒரு நுகர்வோரே கிடையாது. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய எந்த சலுகைகளும் அவருக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃபார் லைவ்லிஹுட் ஒரு பொருள் ஒன்று வாங்குறாருன்னா அது கமர்ஷியல் பர்பசஸ்க்காக வாங்கினதா அர்த்தம் கிடையாது. வர்த்தகத்துக்காக வாங்கினது அவரோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காக ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு வர்த்தக ரீதியா ஒரு பொருள் ஒன்று வாங்குறாருன்னா அது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்ன்ற ஒரு டெஃபினேஷன்ல வராது. நிறைய இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒருத்தர் அவரோட தொழில் ரேபிடோ பைக் ஓட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்றாரு. பைக்கை பர்ச்சேஸ் பண்றாரு அவரு. அந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்றதுன்ற இன்டென்ஷனே ரேபிடோல ஓட்டி அவர் பணம் சம்பாதிக்கணும், அவர் வாழ்வாதாரத்துக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காகவே அந்த வண்டியை வாங்குறாருன்னா அது அவர் கன்சியூமர் தான். ஏன்னா அவர் வாழ்வாதாரத்துக்காக வாங்குறாரு. வர்த்தக ரீதியா வாங்கியிருந்தாலும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக வாங்குறாருன்றது நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலயே பார்த்தோம்னா, ஒருத்தர் ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காரு, ஒரு 10-15 கார் லக்ஸுரி கார் வச்சிருக்காரு. அதுல இன்னொரு கார் ஒன்று வாங்குறாரு. அந்த டிராவல்ஸை விரிவுபடுத்துறதுக்காக இன்னொரு கார் வாங்குறாரு. சிமிலர் பர்பஸ் தான். ஆனா இவர் வாழ்வாதாரத்துக்காக மட்டும் வாங்கல, வர்த்தக ரீதியா அவரோட வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்ன்றதுக்காக வாங்குறாருன்றதுனால இவர் கன்சியூமர் கிடையாது. ஸோ கன்சியூமர்ன்ற டெஃபினேஷன் அவரோட வாழ்வாதாரமே இதை நம்பிதான், இதை அடிப்படையில தான் இருக்குன்னா இவர் கன்சியூமர். இல்லைன்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கடையிலேருந்து ஒரு டாக்டர் ஒரு ஸ்டெட்டஸ்கோப் வாங்குறாரு. ஸோ அந்த ஸ்டெட்டஸ்கோப் வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அந்த டாக்டர் அவரோட ப்ரொஃபஷன் பார்த்துக்கிறதுக்காக அந்த ஸ்டெட்டஸ்கோப் வாங்குறாரு. அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அவர் கன்சியூமர் கோர்ட் போக முடியுமானா
போக முடியும். ஏன்னா அது அவரோட பர்பஸ், அந்த பர்பஸை வச்சு அந்த வாழ்வாதாரத்தை அவர் உறுதிப்படுத்துறதுக்காக அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை யூஸ் பண்றாரு. இதுவே அவர் அதை வாங்கி விற்பனை பண்றதுக்காக அந்த கடையில வாங்கி இன்னொரு இடத்துல இருந்து வாங்கி இந்த டாக்டர் கிட்ட விற்கிறவங்க டீலர் கன்சியூமர் கிடையாது. அவரும் ஒரு இடத்துல விலை கொடுத்து வாங்குறவர் தான். ஆனா ரீசேலுக்காக வாங்குறாருன்றதுனால அவர் ஒரு கன்சியூமர் கிடையாது. ஸோ இதுதான் இந்த கன்சியூமருக்கும் நான் கன்சியூமருக்கும் இந்த கமர்ஷியல் பர்பஸஸ்ன்றதுக்கான ஒரு தின் லைன் ஆஃப் டெஃபினிஷன். இது சம்பந்தமா நிறைய கேசஸ் வந்திருக்கு. இதை பத்தி என்னடா இன்சைட்ஸ் நேஷனல் கன்சியூமர் கமிஷன் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்கன்றத கொஞ்சம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் கேஸ்ல பேரமவுண்ட் டிஜிட்டல் கலர் லேப் வர்சஸ் AGFA இந்தியா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கேஸ்ல தான் இந்த கமர்ஷியல் பர்பஸஸ் என்னன்றதுக்கான டெஸ்ட் ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்று க்ளோஸ் அண்ட் டைரக்ட் நெக்ஸஸ், அதாவது அந்த பர்பஸ்க்காக எந்த நோக்கத்துக்காக வாங்குறாங்கன்றதுக்கான அந்த வர்த்தக ரீதியான ஒரு நோக்கத்துக்கும் அவர் வாங்குற அந்த பொருளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றது ஒன்று. செகண்ட் டாமினன்ட் இன்டென்ஷன் ஆர் பர்பஸ், அதாவது வர்த்தக ரீதியா அவர் வாங்குறதுக்கான அந்த எண்ணம் அந்த நோக்கம் மேலோங்கி நிக்கிறதா அப்படின்றது ரெண்டாவது. இந்த ரெண்டு டெஸ்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுன்னா ஒரு பொருளை வர்த்தக ரீதியா தான் வாங்கியிருக்காங்க, கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக தான் வாங்கியிருக்காங்க, அதனால இவர் கன்சியூமர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேங்க்ஸ்ல பிசினஸ் லோன் கொடுக்கறது உண்டு, பிசினஸ் சம்பந்தப்பட்ட கிரெடிட் கார்டு கொடுக்கறது உண்டு. பிசினஸ் லோன் கொடுக்கறதுக்கான ரெண்டு ஒரு ஆன்சர்ஸ் நம்ம சொல்ல முடியும். லோன் கொடுக்கறதுக்கான அடிப்படை ஒருத்தரோட பிசினஸா இருந்ததுன்னா அவர் கன்சியூமர்ன்றது கூட எடுத்துக்கலாம் ஒரு சில ஸ்டேஜ்ல. அதாவது இவர் ப்ரொஃபஷனல் பாக்குறாருன்றதுனால இவருக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்கன்றது ப்ரொஃபஷனல் லோன் நிறைய இடத்துல நிறைய கம்பெனிஸ் கொடுக்கறதுன்றது உண்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும். பிசினஸ் சம்பந்தப்பட்ட லோன் வர்த்தக ரீதியா வளர்ச்சி அடையறதுக்காக இல்ல அந்த வியாபாரத்துக்காக ஒரு லோன் ஒன்று கொடுக்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஷ் கிரெடிட் லோன்ன்றது உண்டு, அந்த கடையில் இருக்கிற சாமான் மேல ஒரு லோன்ஸ்ன்றது உண்டு. ஸோ அந்த மாதிரி லோன் இருந்ததுன்னா அவங்க கன்சியூமர் கிடையாது. அது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட பர்வியூக்குள்ள வராது. ஏன்னா அது கமர்ஷியல் பர்பஸ்ன்றது அடிப்படையா தெரியுது. ஒரு பர்டிகுலர் கேஸ்ல ஒரு ட்ரஸ்ட், மெடிக்கல் ட்ரஸ்ட் உண்டு. அந்த ட்ரஸ்ட் ஒரு பிளாட் ஒன்று பர்ச்சேஸ் பண்றாங்க. அது அவங்களுக்கும் அந்த பில்டருக்கும் அந்த இஷ்யூ இருக்குன்றதுனால அவங்க கன்சியூமர் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. அந்த ட்ரஸ்டோட நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ன்றதுனால இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இருக்குன்றதுனால இதை கன்சியூமர் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லி பில்டர் சைட்ல இருந்து ஒரு கண்டென்ஷன் எடுத்தாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா டாமினன்ட் இன்டென்ஷன் ஆன் பர்பஸ், அதாவது எந்த நோக்கம் மேலோங்கி நிக்கிறதுன்றத நம்ம பார்க்க வேண்டியது அடிப்படையா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ்ல டாமினன்ட் இன்டென்ஷன் கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. அவங்க ட்ரஸ்ட் நடத்துறதுக்காக நான் ப்ராஃபிட் பர்பஸஸ்க்காக தான் டாமினன்ட் இன்டென்ஷன் இருக்குன்றதுனால இந்த பர்டிகுலர் கேஸ்ல இவங்க கமர்ஷியல் என்டைட்டின்னு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸ்ல சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக ஒரு கேஸ் கன்சியூமர் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியுமா இல்லையான்றது இந்த டெஸ்ட் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கணும்.